யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம கிறிஸ்டியன் பெல் பேட்மேன் தான். அதாவது கிறிஸ்டோஃபர் நோலனுடைய டைரக்ஷனில் ஒரு பக்காவான ஒரு பேட்மேனுக்கான ஒரு ட்ரைலஜியை கிரியேட் பண்ணி அழகாக அதை முடித்த ஒரு மூவினா பேட்மேன் பிகினிங், பேட்மேன் டார்க் நைட், பேட்மேன் ரைசஸ். இந்த 3 மூவியுமே ஒரு கிறிஸ்டோஃபர் நோலனுடைய டைரக்ஷனில், அதாவது காமிக்கலாக எந்த ஒரு கேரக்டருமே டெவலப் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் பேட்மேனை இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு ஆர்க்கை அழகாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பேட்மேனை யார், அதுக்கான ஐடென்டிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறான், அண்ட் அதுக்கப்புறமா எல்லாருமே எப்படி பேட்மேனாக மாறுறாங்கன்னு சொல்லி அந்த ட்ரைலஜி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனிமேட்டுக்கு இப்படி ஒரு பேட்மேனுக்காக ஒரு தனி ஆர்க்கை வந்து யாராலுமே கிரியேட் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு கிறிஸ்டோஃபர் நோலன் செதுக்கி வச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மேனாக அந்த ஃபிசிக்காக இருக்கட்டும், அண்ட் ப்ரூஸ் வீனா மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறார் ஒரு பிளே பாயா, அண்ட் ஆல்ஃப்ரெட் ஒரு ப்ரூஸ் வீனா எப்படி பேசுகிறார் பேட்மேனா அப்படின்ற மாதிரி ஒரு இதுலேயுமே ஒரு தனித்தனியான அந்த கேரக்டரைசேஷனை அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் டெக்னாலஜியை பயங்கரமாக யூஸ் பண்ண பேட்மேனில் இவரும் ஒருத்தர். அதை இவர் மட்டும்தானே சொல்லுவேன். ஏன்னா மற்ற பேட்மேனோட கம்பேர் பண்ணும்போது ராபர்ட்சன் பேட்மேன் ஒரு 2 வருஷம் தான் பேட்மேனாக அந்த ட்ராவலில் இருப்பார். பட் இவர் வந்து அந்த ட்ரைலஜின்றப்போ அவருக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அந்த கேஜெட்ஸ் அழகாக ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஒரு பேட்மேன்னா இப்படி தான் இருக்கணுன்றதை கிறிஸ்டோஃபர் நோலன் கிறிஸ்டல் கிளியராக சொல்லியிருப்பார். அதில் தான் இந்த கிறிஸ்டியன் பெல் அந்த பேட்மேன் வந்து தனி யூனிக்காக தெரிஞ்சாங்க. ஏன்னா எல்லா வகையிலுமே பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு இடத்துல கூட குறை சொல்ல முடியாது. அண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே தாறுமாறாக இருக்கும்.